என்னையே அது அந்த லாயர் கொலை வழக்கை கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சா அவனே ஆக்சிடென்ட் ஹெல்ப் ஆயிடுச்சுல போயிட்டானே. போயிட்டு போறேன் சார். என்னையே சொல்றேன்? என்ன சார், ஜெயின் காலேஜ் ஸ்டூடெண்ட் சுதந்திரா கொலை வழக்குல சிவதாசுக்கு ஆதரவு வந்தது வக்கீல் சுப்பிரமணியம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணது இந்த இருளாண்டி. ஊருக்கே தெரியும் சிவதாஸ் தான் கொலை பண்ணான்னு. தப்பிக்க விட்டாங்க. அதான் ஆண்டவன் வச்ச ஆப்பு. அந்த ஆண்டவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டருக்கு ஏதாவது ஆப்பு வச்சிருக்கானே. ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில படுத்திருக்கானே. எந்த ஹாஸ்பிட்டல்? With your kind permission, உங்க ஹஸ்பண்ட் நான் கொஞ்சம் விசாரிக்கலாமா? இப்ப இவர் இருக்கிற நிலைமையில நீங்க இவரை விசாரிச்சீங்கன்னா உயிருக்கே ரொம்ப ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஓ, of course. இப்போ இவர் ஆபத்தான நிலைமையில தான் இருக்கார் இல்லையா? டாக்டர் சார், இந்த பேஷண்டை எப்படியாவது பேச வைக்கணும். ஓகே சார். அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சார், ஓவர்டேக் பண்ணாதே. எஸ் சார். பயந்துட்டியா? இல்ல சார். ஓ, வணக்கம். ஓ சாரி. இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சிஸ்டர். இது வேற டிபார்ட்மெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வழக்கமா டாக்டர் பிரகாஷ் எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுவார்? 9:45. 9:45 சார். 9:45. ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்தது? 10 மணி சார். என்ன? 10 மணி சார். 10 மணி. 9:45 குள்ள வந்திருக்காரு. 10 மணிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சம்திங் ராங். அந்த டைம்ல இங்க அட்மிட் ஆன பேஷண்டோட பேர் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார். மிஸ்டர் கணேசன். கணேசன் மிஸ்டர். கணேசன் ஃப்ரம் கலெக்டர் ஆபீஸ். அந்த ராகிங் கேஸில் இறந்து போனானே சுதந்திராவோட அப்பாவும் கலெக்டர் ஆபீஸில் தானே வேலை பார்க்கிறாரு. பிதாவே, ஓவர்டேக் பண்ணாத. எஸ் சார். பயந்துட்டியாமா? நோ சார். Come on. Good afternoon, sir. Good afternoon. I am Madhura Gopal from CBI. Oh, please. Thank you. உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற மிஸ்டர் மாறனை கொஞ்சம் விசாரிக்கணும். அதுக்கு உங்க பெர்மிஷன் வேணும். மாறனையா? என்ன விஷயம்? சமீபத்தில் நடந்த 2 மர்டர் கேஸ்ல நாங்க அவரை சந்தேகப்படுறோம். நீங்க மாறனை சந்தேகப்படுறது ராமனை சந்தேகப்படுற மாதிரி. Of course. பட் வாலிய மறைஞ்சிருந்து கொன்னது தப்புன்னு ராமன் மேல ஒரு ஒஃபென்ஸ் இருக்கு இல்லையா? சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றது உங்க உரிமை. ஆனா விசாரிக்க வேண்டியது எங்க கடமை. கேன் யூ கால் ஹிம்? மாறனை கூப்பிடுங்க. ஐயா, இன்னைக்கு அவர் லீவுங்க. என்ன ராமன், ஐ மீன் மாறன் இன்னைக்கு லீவா? பரவாயில்ல, நான் வீட்டுல பாத்துக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கமான். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர செத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள சார் மாதிரி தெரியல. அதை பத்தி விசாரிக்கத்தான் சிபிஐ ஆபீசர் வர சொல்லிருக்கு. சார் கூப்பிட்டீங்களாமே? வாங்க. நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற கேஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு? சே, வளர்றதுக்கு ஒன்றும் குழந்தை இல்லை. விசாரிச்சுட்டு இருக்கோம். ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பற்றி யார் என்ன கேட்டாலும் சொல்லக்கூடாது. தட் இஸ் தி ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஐ. சென்ட்ரல் மினிஸ்டர் நான் கேட்கிறேன், சொல்லு. இது வரைக்கும் உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரலையா? வந்திருக்கு. அந்த கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பண்ற மாறன் மேலே. இது கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. அப்படின்னா அவனை பிடிச்சு உள்ள போட வேண்டியதானே? அது எப்படி முடியும்? எவிடன்ஸ் இல்லாம நாங்க யார் மேல கை வைக்க கூடாது. தட் இஸ் தி ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஐ. அந்த ப்ரொசீஜர் பொல்லங்கால எனக்கு தெரியும்யா. நான் சொல்றேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடு. முடியாது சார். நீங்க இல்ல பிஎம்ஏ சொன்னாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஒன்னும் உங்களை மாதிரி 8வது படிச்சுட்டு மினிஸ்டர் வேலை பார்க்கல. ஏதோ ஐபிஎஸ் ட்ரைனிங் முடிச்சு சிபிஐ ஆபீசரா இருக்கு. நீங்க எல்லாம் 5 வருஷம் சவுண்ட் போடுவீங்க, அப்புறம் ஆஃப் ஆயிடுவீங்க. நாங்க அப்படி இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்க நின்றுதான் ஆகணும். ஏதோ மினிஸ்டர் கூப்பிட்டேன்னு மரியாதைக்காக வந்தேன். ஆனா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் மதன கோபால கிட்ட வச்சுக்காதுங்க. பாக்குறதுக்கு நான் காமெடி தான் இருக்கலாம். பட் ஐ எம் சோ சீரியஸ். குட் பை. எவ்வளவு தன்னாட்ட பேசிட்டு போறா? போட்டு கட்டுமா? இவனை வேண்டாம், மாற.
என்ன மாறன், உங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா எனக்கு சொல்ல மாட்டீங்களா? ஒரு போன் பண்ணி சொல்லிருந்தா என் பொண்டாட்டி உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். உங்க பொண்ணு உதவியா இருந்திருப்பாங்க இல்லையா? என்ன மாறன், ஒரு துக்கத்துக்கு அப்புறம் தான் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. பழைய சம்பவம் எல்லாம் மறந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க, உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கான்டா இவன். ஜஸ்ட் மிஸ். மார்க்கெட்ல உன்னை போட்டு தள்ள வேண்டியது மிஸ் ஆயிட்டா. இப்ப நீயே தேடி வந்துட்டியா? வாமாடா. நீ சாகரியா இல்ல அவனை சாகடிக்க?